ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஒரு பர்சனல் இஷ்யூனால வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்மி ஆர்டினன்ஸ் கார்ப்ஸ். ஸோ இதில் வந்து 700க்கும் மேற்பட்ட வேக்கன்சி தான் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆர்மி ஆர்டினன்ஸ் கார்ப்ஸ் அப்படின்னு என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய இராணுவத்திற்கு தேவையான பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுறது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு சப்ளை பண்ணுறது, அதை ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்ணுற இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து இதில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து இப்போ வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேரியஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 700க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து 2 டிசம்பர்லேருந்து 22 டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து aocrecruitment.gov.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஃபில்லிங் அப் தி டிஃபென்ஸ் சிவிலியன் போஸ்ட்டு தான் வந்து வேரியஸ் யூனிட்டில் வந்து கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் செகண்டராபாத்தில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கான அந்த போஸ்ட் ரெக்யூர்மெண்ட் என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ஆல் போஸ்ட் வேக்கன்சி ஹேவ் ஆல் இந்தியா சர்வீஸ் லேபிலிட்டி அண்ட் கேண்டிடேட்ஸ் செலக்டட் வில் அண்டர் த ப்ரொஃபஷனரி பீரியட் ஆஃப் 2 இயர்ஸுக்கு வந்து ப்ரொஃபஷனரி பீரியடில் இருப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதே போல் உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா. ஸோ என்னென்ன போஸ்ட் அதில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு, டோட்டல் போஸ்ட் எவ்வளவு, டிசபிலிட்டிஸ்க்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், சிவில் மோட்டர் டிரைவர், டெலி ஆப்ரேட்டர் கிரேடர், ஃபயர்மேன், கார்பெண்டர், பெயிண்டர், எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ட்ரேட்மேன் சொல்லிட்டு இந்த வேக்கன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் அதிகமான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஃபயர்மேனுக்கும் ட்ரேட்மேன்ஸ்மேன் இருக்காங்களே இதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து உங்களுக்கு லெவல் 1 இருந்து லெவல் 5 வரைக்கும் வந்து அதற்கான சேலரி, அதாவது ஸ்டார்டிங் சேலரி 18,000லேருந்து உங்களுக்கு 63,000. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் வந்து இதற்கான சேலரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிசபிலிட்டிஸ் வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு கூட இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதில் வந்து ரீஜியன் வைஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த போஸ்ட்டுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. சவுத்தர்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, தெலுங்கானா, மகாராஷ்டிராவில் வந்து உங்களுக்கு ஜேஓஏல 1, அதுக்கப்புறம் டெலி ஆப்ரேட்டரில் 2, ஃபயர்மேனில் 47, ஸோ எம்டிஎஸில் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் மேட் 40. ஸோ இந்த வேக்கன்சி தான் வந்து சவுத்தர்னில் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க 3 ஸ்டேட்டையும் சேர்த்து. ஏஜ் அண்ட் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, கிராஜுவேட் முடிச்சிருக்கிறவங்க, டிப்ளமோ, அதுக்கப்புறம் ஐடிஐ முடிச்சிருக்கிறவங்க, 12th முடிச்சிருக்கவங்க, டைப் ரைட்டிங்கு பாஸ் பண்ணியிருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் அதாவது ஆன்லைனில் வெளியிட்டு 21 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கணும். அதாவது 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எந்த வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இம்பார்ட்டன்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதை அனுப்பவும் முடியாது. ஸோ ஒன்லி ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுவும் ஆன்லைனில் அவங்க கேட்டிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சு, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, எந்த கேட்டகரியில் இருக்காங்க, உங்களுடைய நேமு, ஃபாதர் நேம், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களுடைய ப்ரூஃபில் இருக்கிற நேமு கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. அதே போல் வந்து 10th பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே வந்து இருக்கணும். ஜேபிஜி, ஜேபெக் ஃபார்மேட்டில் 30லேருந்து 50 கேபிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பேஸ்ட் ஆன் ஷார்ட் லிஸ்டிங் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அடுத்த அந்த ஆஃபர் லெட்ரு, அதாவது எக்ஸாமுக்கான அந்த அட்மிட் கார்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் ஐடியில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே ஆக்டிவேட்டில் வச்சுருங்க. அப்ளை பண்ணுறப்ப என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, எக்ஸாம் சென்டர் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறப்போ நீங்களே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அதற்கான ஷெடியூல் எப்போ வந்து நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன், அதாவது ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் ஸ்கில் டெஸ்ட் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இப்போ மெட்டீரியல் அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ணுற போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். இதுவே வந்து ஃபயர்மேனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதில் ஃபிசிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஃபிசிக்கலில் வந்து செஸ்ட்டு எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸு, அதில் என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கும் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். டீட்டெயில்ஸ் ஆஃப் சிலபஸ் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படிங்கிற அந்த லெவல் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மெட்ரிக் லெவல்லையும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 10th + 2 லெவல்லையும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிராஜுவேட் லெவல் இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டீட்டெயில்டான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, லாஸ்ட் டேட் வந்து 22 டிசம்பர் தான் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸு ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்டை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் ஜாப் தான். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் இது வந்து ரெகுலர் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த ஜாப் வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஒன்லி ஃபார் டாக்குமெண்ட்ஸை கிளியராக நீங்கள் அப்லோட் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க பை இமெயில் ஆர் மொபைலில். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.